என்னதான் 18 வகையான சத்துக்களை கொண்ட ஒரே பழமாக இருந்தால் கூட இந்த பப்பாளி பழத்தையும் சில பேர் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற வரமுறை இருக்குங்க. அவங்க யார் யாரெல்லாங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹெல்த் இஸ் வெல்த். வெல்கம் டு தோலிஸ் ஹெல்த். பச்சை பப்பாளியில் லாக்டஸ் அப்படிங்கிற கருப்பையை சுருக்கக்கூடிய உட்பொருள் இருக்கிறதுனாலையும், பச்சை பப்பாளியோட பால் கருக்கலைப்புக்கு வழிவகுக்குங்கிறதுனாலையும் பெண்கள் தங்களோட கர்ப்ப காலங்களில் இதை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதுவும் குறிப்பாக முதல் 3 மாதங்கள் இதை அறவே கூடாதுங்க. மருத்துவ வளர்ச்சி அடைந்திராத காலங்களில் பப்பாளியை சாப்பிட்டு தங்களோட தேவையற்ற கர்ப்பங்களை கலைச்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். நன்கு நொதிக்கப்பட்ட பப்பாளி ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு குறைக்கிற தன்மை கொண்டது. ஆல்ரெடி லோ சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது மேலும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு குறைக்கிறப்ப ஆபத்தை விளைவிக்குங்க. கரோட்டினிமியா அப்படிங்கிற சரும நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. இந்த நோயே பெரும்பாலும் பீட்டா கரோட்டின் அதிகமுள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறப்ப தான் வர்றது. அதனால் அவங்க இது முற்றிலும் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. பப்பாளியில் அதிக அளவு பெப்பைன் அப்படிங்கிற நொதிப்பொருள் இருக்குங்க. இந்த என்சைம் உடம்புக்குள்ளே செல்கிறப்ப தொண்டையில் வீக்கம், சளி, ஒவ்வாமை போன்ற சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுனால ஆஸ்துமா பேஷண்ட் இதை முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இரைப்பை மற்றும் குடல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கக்கூடாதுங்க. பொதுவாக இந்த பழத்தை தோல் மற்றும் அதோட விதைகளை நீக்கிட்டு தான் சாப்பிடணும். சேம் டைம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிறகு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வைக்கக்கூடாது. கட் பண்ண உடனே சாப்பிட்றது தான் சிறந்தது. அப்போ தான் அதோட சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்குங்க. இது இந்த பழத்துக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா பழங்களுக்குமே இது பொருந்துங்க. அதே மாதிரி இந்த பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றப்ப அது பலவிதமான சைடு எஃபெக்டை உண்டு பண்ணுங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோலிஸ் ஹெல்த்திலிருந்து நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.